காலபுருஷ ராசிக்கு 10வது ராசியாகிய மகர ராசியை பத்தி தான் இப்பொழுது பார்க்க போறோம். இந்த மகர ராசி ரொம்பவும் கடுமையான கஷ்டப்படக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்க இல்லாம இந்த 12 ராசி இயங்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலபுருஷத்திற்கு 10 கூடிய ராசி தான் மக்கள் வாழும் இடம். மக்கள் உழைப்பாளிகளுடைய உழைக்கக்கூடிய இடம். கடுமையான உழைப்பாளிகள் உருவாக்கக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம். காலபுருஷத்திற்கு 10ஆம் கூட ராசி. இதோட ராசி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு 4ஆம் இட ராசி வரக்கூடிய ராசி மேச ராசியாக வரும். இந்த மேச ராசி தான் இவங்களது வீடு கட்டக்கூடிய யோகம். அதனால மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசியை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் கேட்டினா மேச ராசிக்கு 10ஆம் இடமாக வரும். மகர ராசிக்கு 4ஆம் இடமாக வரும். அதனால இந்த மகர ராசிக்காரங்க 4ஆம் இடத்தில் மேசத்தில் வீடு கட்டுங்க. அதே மாதிரி வீடு மட்டும் அதில் கட்டுங்க. அதில் இருக்கக்கூடிய கார் கலரோ இல்லை சட்டை கலரோ அதில் யூஸ் பண்ணாதீங்க. காரணம் கேட்டால் வாஷகால் கம்பல்சரி 4ஆம் இடத்துல தான் வந்தாகணும். அது 4ஆம் இடம் வரக்கூடிய வாஷகால் கிழக்கு திசையாக வரும். அதனால கிழக்கு திசையில வீடு கட்டுங்க. இதற்கு 7ஆம் இடம் சந்திரனாகியோட கடகராசி வரும். அதில் ஒயிட் ட்ரெஸ் இதெல்லாம் போக்குவரத்துலாம் போடுங்க. இதற்கு 10ஆம் வீடு வரக்கூடிய துலாம் ராசியாக வரும். ஆனால் துலாம் ராசி தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் தான் சனிக்கு நண்பன். அதனால இந்த சுக்கிரன் தான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பான். அதனால சுக்கிரனுடைய கலர் வெண்பட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் போடுங்க. ப்ளூ போடுங்க. அதுக்கப்புறம் எல்லோ போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதோடைய ராகுடைய கலர் ரெட்டு. அதனால ரெட்லேயும் ட்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ராகு, புதன், குரு இதெல்லாம் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. அதனால இந்த நண்பர் வட்டாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுக்கு ஃப்ரெண்டு சர்க்கிள்ஸ் சொல்ல போகிறப்ப முதல் லெட்டரில் வரக்கூடிய இந்த லெட்டர் சொல்கிறேன். இந்த இங்கிலீஷ் லெட்டர் முதல் லெட்டரில் வரக்கூடிய ஃப்ரெண்டெல்லாம் எடுத்துங்க. UVWDMDP இந்த லெட்டரெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. அதற்கு பிறகு 10 கூடிய சொல்லக்கூடிய ராசி உங்கள் சுக்கிரன் தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்குறவர். உங்களுக்கு ஜவுளித்துறை, ஃபேன்சி ஒர்க்கு, இந்த கலராக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தொழில் பலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த சனி ஆகப்பட்ட அதிபதியாகிய மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடமே சனியாக வருவதால் உங்களுடைய வாக்கு வன்மையை ரொம்ப கவனமாக பேசவும் எப்போதுமே. அதுதான் உங்களை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். யாருக்கெல்லாம் 2ஆம் இடம் சனி வருவதோ சனி இருப்பதோ அவங்களுக்கெல்லாம் வாக்கில் பேசும்போது கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடம் சனி இருந்தால் வார்த்தைகள்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தையாக வரும். அதனால வார்த்தை குறைத்துவது ரொம்பவும் நல்லது. அதை மட்டும் குறைச்சாங்கன்னா சனி ரொம்ப பயங்கரமான யோகத்தை ஏற்படுத்தும். காரணம் கேட்டினா இதற்கு 7ஆம் இடம் செவ்வாய் நீச்சமாயிட்டுனா அவங்களுடைய வரக்கூடிய மனைவிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இங்கே சனி பலமாயிடுச்சுன்னா இல்லை செவ்வாய் பலமாயிடுச்சுன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலங்கள் சிரமங்களை ஏற்படுத்தும். காரணம் கேட்டால் ஒன்றுக்கு ஒன்று யுத்த கிரகங்கள். அதனால யுத்த கிரகங்கள் நீச்சமாவதோ இல்லை பலகமான இடத்துல இருப்பதோ நல்லது. நன்றி.